அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2026 கோனார் பொது தமிழ். எங்களிடம் இந்த புத்தகம் கிடைக்கும். நியூ சிலபஸ் டிஎன்பிஎஸ்சி கொடுத்துக்கிற நியூ சிலபஸ் பேஸ்டு இந்த புத்தகம் அமைஞ்சிருக்கு. இலக்கணம் 25 வினாக்கள், பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, சந்திப்பிழை, குறில் நெடில் வேறுபாடு, லகர வேறுபாடு, 25 வினாக்கள், சொல் அகராதி, எதிர்ச்சொல் எடுத்து எழுதுதல், ஓரெழுத்து ஒரு மொழி, சொல் அகராதியிலிருந்து 15 வினாக்கள் கேட்குறாங்க. எழுதும் திறன் 15 வினாக்கள் கேட்குறாங்க. கலைச்சொற்கள் 10 வினாக்கள், வாசித்து புரிந்து கொள்ளும் திறன் 15 வினாக்கள், எளிய மொழிபெயர்ப்பு 5 வினாக்கள், இலக்கியம், தமிழ் அறிஞன், தமிழ் தொண்டு 15 வினாக்கள். நியூ சிலபஸ் பேஸ்டு இந்த புத்தகம் இலக்கணம் சிலபஸ் பேஸ்டு 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை இலக்கணம் சிலபஸ் பேஸ்டு அமைஞ்சிருக்கு. இலக்கணம் தொகுத்து அழகாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இலக்கணம் தொகுத்து கொடுத்துருக்காங்க. சந்திப்பிழை நீக்குதல், டாபிக் வைஸ் கொடுத்துருக்காங்க. பயிற்சியும் இருக்குது இந்த புத்தகத்தில். கோனார் தமிழ் உரை, குறில் நெடில் வேறுபாடு, ஒற்றை கொம்பு, இரட்டை கொம்பு எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறது, லகர வேறுபாடு, ஒலி வேறுபாட்டு சொற்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் இருக்குது. கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ஓர் கேட்டிருந்தாங்க, இணை எழுத்துக்கள் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, சுட்டு எழுத்துல கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, வினா எழுத்துல கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ஒருமைப்பன்மை கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. கடந்த குரூப் 4ல் 2025 நடந்த குரூப் 4ல் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஒருமைப்பன்மை நீக்குதல் உங்களுக்கு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. வேர்ச்சொல் கண்டிப்பாக கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. வினைச்சொல், தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று, ஏவல் வினைமுற்று, வேங்கோல் வினைமுற்று, வினைமுற்று, வினையான பெயர், பெயரெச்சம், வினைமுற்று, எச்சங்கள், முக்கால வினைமுற்று, ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம், எதிர்மறை வினையெச்சம், தெரிந்து கொள்க, முற்றெச்சம், வேர்ச்சொல் கொடுத்துருக்காங்க. அயற்சொல் ஒரு சொல் இரு பொருள் தரும். எதிர்ச்சொல் தமிழ் எழுத்துக்கள், எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை அறிதல், இடைச்சொற்கள், பொருள் மயக்கம். டாபிக் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஓரெழுத்து சொற்கள், நன்னூல் இலக்கண விதிப்படி, உரிய பொருளை கண்டறிதல், சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? ஒரு சொல் பல பொருள் தரும். பொருந்தாத சொல்லை கண்டறிதல், பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, கோடிட்ட இடம். சிலபஸில் என்னென்ன இருக்கு கரெக்டாக கொடுத்துருக்காங்க. கோடிட்ட இடம் கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? அடுத்தது புகழ்பெற்ற நூலாசிரியர், அடைமொழி சான்று நூல்கள், புகழ்பெற்ற நூல்கள், அதன் ஆசிரியர்களும், தொடரால் குறிக்கப்படும் சான்றோர்கள், பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல், மருவு பெயர்கள், பேச்சு வழக்கு தொடர்கள் பிழைத்திருத்தம், பல பொருள் தரும் ஒரு சொல், சொற்றொடர் அமைத்தல், பொருள் தரும் ஓர் எழுத்து, பல பொருள் தரும் ஒரு சொல், வாக்கியத்தை நீட்டி எழுதுக, அடிக்கோடிட்டு எழுதுக, தொகாநிலை தொடர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அழகாக இந்த புத்தகம் கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? செய்வினை, செயற்பாட்டு வினை கண்டிப்பாக கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. தன்வினை, பிறவினையில் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. விடைக்கேற்ற வினா கேட்டிருந்தாங்க.
கலைச்சொற்களில் 10 கொஸ்டின்ஸு கேட்டிருந்தாங்க. அழகாக இதை படிச்சிடலாம். கண்டிப்பாக இந்த விஷயம் ஸ்கூல் புக்கில் இருந்து தான் வரும் கொஸ்டின்ஸு. ரைட்டுங்களா? மரபு தொடர், ஊமையால் தொடரின் பொருள் அறிதல், மரபு தொடர், பழமொழிகள், அரசு ஆவணங்கள், திருக்குறள் செய்திகள். திருக்குறள் கண்டிப்பாக கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. 20 அதிகாரம் கொடுத்துருப்பாங்க. அதன் பிறகு நாலடியார், நான்மணிக்கடிகை, திரிகடுகம், இன்னா 40, இனிவை 40 எல்லாமே கொடுத்துருக்காங்க. நாலடியார் எல்லாமே கொடுத்துருக்காங்க. தமிழ் தொன்மையான தனிச்சிறப்பு, திராவிட மொழிகள் கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க இதுலேருந்து. ரைட்டுங்களா? லக்கோனை பற்றி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. எல்லாமே பாவலர் பெருஞ்சித்தனர், தேவனைய பாவனர், தமிழ் சான்றோர் பாரதியார் பாரதிதாசன், வேலுநாச்சியார், தாராபாரதி எல்லார் பற்றி குடும்ப விளக்கு, பாடல் வரியெல்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லாமே டீட்டெயிலாக இருக்குது. இந்த புத்தகம் பார்த்திங்கன்னா 450 ரூபாய். இந்த புத்தகத்தின் விலை. தமிழ் கோணாருரை. இந்த கோணார் பொதுத்தமிழ் இலக்கணம் கொஸ்டின் பேங்க். இந்த கொஸ்டின் பேங்க் எப்படி இருக்குன்னா 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள இலக்கணத்தை 1400 கொள்குறி 4 ஆப்ஷனோட கொடுத்துருக்காங்க. கொள்குறி 4 ஆப்ஷனோட கொள்குறி கொடுத்துருக்காங்க. பாருங்க, டாபிக் வைஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இன எழுத்துக்களை எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்கலாம், மயங்கோலிகள் எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்கலாம் எல்லாமே எடுத்து கொடுத்துருக்காங்க. சுட்டு எழுத்துக்கள் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், அற்புதமாக இருக்குது. இந்த கொஸ்டினை டெஸ்ட்டு போட்டு பார்த்துருக்கலாம். இது கொஸ்டின் பேங்க் முழுக்க இந்த வினைத்தொகை கொஸ்டின்ஸு. லாஸ்ட்டில் ஆன்சர் கீ கொடுத்துருக்காங்க. டெஸ்ட்டு போட்டு பார்க்கலாம். இந்த புத்தகத்தின் விலை 300 ரூபாய். டிஎன்பிசி குரூப் 4 இதுவரை 2012 2025 வரையும் கேட்ட, 2024 வரையும் கேட்ட ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு சொல்லும் பொருளும். பாருங்கள், 4 ஆப்ஷனோட கொடுத்துருக்காங்க. சொல்லும் பொருளும் ஆப்ஷனோட கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் டாபிக் வைஸ் கொடுத்துருக்காங்க. எதிர்ச்சொல்ல இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் இருக்குது. அடுத்தது சந்திப்பிழை நீக்குதல் டாபிக் வைஸ் உங்களுக்கு இருக்குது. அழகாக என்ன பண்ணணுன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த 3 புக்கு படித்தாலே 95 மதிப்பெண்கள். தமிழில் 100க்கு 95 மதிப்பெண் கண்டிப்பாக எடுத்துடலாம். எல்லாமே இலக்கணம் சார்ந்த டாபிக் வைஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பிறமொழி சொல் நீக்குதல் உங்களுக்கு டாபிக் வைஸ் கொடுத்துருக்காங்க. கலைச்சொற்கள் டாபிக் வைஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? வேர்ச்சொல் இதுவரையும் கேட்ட வேர்ச்சொல் கொடுத்துருக்காங்க. அந்த இயரோட கொடுத்துருக்காங்க. எந்தெந்த இயரில் கேட்டிருக்காங்க எல்லாமே கொடுத்துருக்காங்க. 4 ஆப்ஷனோட கொடுத்துருக்காங்க. நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? தன்வினை, பிறவினை, செய்வினை, செய்யப்பாட்டு வினை கொடுத்துருக்காங்க. பொருள்கோள் ரைட்டுங்களா? ஊர் மருட்டு அது இன்னும் பாருங்கள் டாபிக் வைஸ் கொடுத்துக்கிறாங்க. டிஎன்பிசியில் இருக்கிற டாப்பிக்கெல்லாம் ப்ரீவியஸ் கொஷினை தொகுத்து கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? எல்லாமே ப்ரீவியஸ் கொஷின். இப்போ இலக்கியத்தில் என்னென்ன கொஷினெல்லாம் கேட்டிருக்காங்க எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. குறுந்தொகை, புறநானூறு, நற்றிணை இதுவரையும் கேட்கப்பட்ட தொகுத்து ஒரே இடத்துல 8 தொகையும் 10 பாட்டில் என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்க எல்லாருமே கொடுத்துருக்காங்க.
அறநூல் தொடர்பான இதெல்லாம் யூனிட் 8க்கு யூஸ் ஆகும். பாரதியார், பாரதிதாசன், பாரதியார் பற்றி என்னென்ன கேட்டுருக்காங்க ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் எல்லாமே இருக்குது. அப்போ ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர், இலக்கணம் கொஸ்டின் பேங்க், சிலபஸ் பஸ் இந்த 3 புத்தகங்கள் இருந்தால் கண்டிப்பாக 95 மதிப்பெண் எடுக்கலாம். நன்றி, வணக்கம்.